ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாங்க இந்த ஈதுக்கு வந்துட்டு ஒரு ரோட் ட்ரிப் போயிருந்தோங்க. எங்க போயிருந்தோம் தெரியுமா? அபா வரைக்கும் போயிருந்தோங்க. அப்புறம் அபாலருந்து ஃபர்சான் ஐலாண்டுக்கும் போயிருந்தோம். ஆக்சுவலா நாங்க வந்து கோபர்லருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா? பிஷா போயிருந்தோம். பிஷாலருந்து அல்பஹா, அல்பஹாலருந்து அப்புறம் அபா போயிருந்தோம். அபாலருந்து ஜிசான், ஜிசான்லேருந்து ஃபர்சான் ஐலாண்ட். அப்புறம் பேக் டூ ஹோம் கோபர் வந்தாச்சு. ஆமாங்க. எங்களோட இந்த ரோட் ட்ரிப்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அப்போ இந்த பார்ட் 1 வீடியோவ வாட்ச் பண்ணுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. தொடர்ந்து வந்து இந்த வீடியோஸ எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நீங்க என் கூட சேர்ந்து கன்டினியூஸா பாருங்களேன். நாங்க இங்க கார்ல மூவ் ஆகும்போது, நீங்களுமே என் கூட சேர்ந்து கார்ல டிராவல் பண்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்துட்டு இந்த அபாக்குள்ள நாங்க நுழைஞ்சிட்டு இருந்தோங்க. அல்பஹாலருந்து அபா அந்த ரோட்ல தான் நாங்க இங்க போய்க்கிட்டு இருந்தோம். இங்க வந்து ஃபாக் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. நாங்க வந்து ஆக்சுவலா டோட்டலா வந்துட்டு 4400 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோங்க இந்த ட்ரிப்ல வந்துட்டு. அதுல வந்து இந்த ரோட் வந்து ரொம்ப எஸ்பெஷலி சூப்பர்பா இருந்தது. இங்க பாருங்களேன், இந்த ஃபாக் எல்லாம் வந்துட்டு நம்ம கூடவே அப்படியே சேர்ந்து மூவ் ஆச்சு. சம்டைம்ஸ் வந்துட்டு முன்னாடி போற வெஹிக்கிள் கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஃபாக் வந்து கவர் ஆயிருந்தது. பார்த்தீங்களா? முன்னாடி போற கார் சுத்தமா தெர்லல்ல. இந்த மாரி தாங்க அட்வென்ச்சரஸா நாங்க வந்து ட்ரிப் போயிட்டு வந்தோம். செம்மையா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊர் ஷிம்லாலாம் இருக்குல்ல. ஷிம்லா, ஊட்டி, கொடைக்கானல் அந்த ஒரு ஃபீல் வந்து சூப்பரா கிடைச்சுச்சுங்க. நாங்க வந்து நம்ம ஊர வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஊர வந்து ஆக்சுவலா இந்த ட்ரிப் வந்து கண்ணு முன்னால கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் எங்களுக்கு இருந்தது. இந்த ரோடு, இந்த மலை இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கொடைக்கானல் ஞாபகம் தாங்க எங்களுக்கு வந்துச்சு. அங்கங்க வந்துட்டு மழை லைட்டா தூறிட்டும் இருந்தது. இது வந்து ஹெரிடேஜ் மியூசியம் சொல்லிட்டு ஆன் தி வேல இருந்தது. நாங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோம். அப்போ வந்துட்டு மழை வந்து லைட்டா தூறல் விட்டுட்டு இருந்துச்சு. முன்னால ஃபாக் வந்து தூரமா தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா ஓகே ஃபாக் வந்து ரொம்ப வராது அப்படின்னு நெனச்சுட்டு போனோம். ஆனா வந்துட்டு ரோடு ஃபுல்லா வந்து கவரேஜ் இருந்ததுங்க. வாங்களேன், நீங்களும் பாருங்களேன். வானம் பாருங்களேன். தண்ணி அப்படியே வந்து முட்டிட்டு நிக்குதா? இப்ப பெய்யவா? அப்புறமா பெய்யவான்ற மாதிரியே மழை நின்னுட்டு இருந்தது. ஆனா வந்துட்டு நாங்க போகும்போது மழை ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பப்போ தூறல் விட்டுச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. இந்த சைட்லலாம் பாருங்களேன், ஃபுல்லா தண்ணி தாங்க. ரோடு வந்து அங்கங்க உடைச்சுக்கிச்சு. மழை பெஞ்சது அப்படி. சைட்ல பாருங்களேன், ரிவர்லாம் வந்துட்டு செம்ம தண்ணி போச்சு. அது வந்து ப்ரவுன் கலர்ல இருந்தது. ஸோ வந்து வெள்ளம் மாதிரி தான் கிட்டத்தட்ட வெள்ளம் டைப்ல தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அங்கங்க வந்துட்டு போலீஸு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்க்யூ பண்றதுக்காக அந்த ரெஸ்க்யூ ஃபோர்ஸ் அவங்களும் வந்து அங்கங்க சேஃப்டிக்காக நின்னுட்டு இருந்தாங்க. இது வந்து அங்க உள்ளூர் பீப்பிளே வந்துட்டு நின்னு வீடியோ எடுக்கிறது, இல்ல நம்மள மாரியே ஈது ட்ரிப்காக வந்தவங்க நின்னு வீடியோ எடுக்கிறது, அது எல்லாமே இருந்தது. இந்த தண்ணிக்குள்ள போகும்போது விண்டோஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, ஃபுல்லா வந்து தண்ணி நமக்குள்ளேயே வந்துரும். ஸோ நான் விண்டோஸ் வந்து மோஸ்ட்லி ஓப்பனே பண்ணவே இல்ல. இங்க பாருங்களேன், இங்கேயே தண்ணி அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்கா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இது வந்து உண்மையிலேயே மறக்கவே முடியாது. அவ்ளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. சீட்லலாம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இருந்தது. தண்ணி முன்னாடி பாருங்களேன், டயர் பதியிறது. இங்க தாங்க ஆலங்கட்டி மழை பெஞ்சுச்சு. கீழ பாருங்களேன், கல்லு வந்து அப்படியே விட்டு விட்டு யாரோ எறியிற மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு 2, 3 மினிட்ஸ்க்கு வந்து கன்டினியூவஸா வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சது. உண்மையிலேயே வந்துட்டு மலையிலேருந்து குட்டி குட்டி கல்லு உருண்டு வந்ததும் இருந்தது. பட் வந்துட்டு காட்ஸ் கிரேஸ் நாங்க போகும்போது எந்த அசம்பாவிதமும் நடக்கல. நாங்க வந்து சேஃபாவே வந்துட்டு ரீச் ஆயிட்டோம். அங்கங்க பாருங்களேன், அந்த மலையிலேருந்து கசிஞ்சு வர நீரெல்லாம் வந்துட்டு ரோடுக்கு வந்துட்டு இருந்தது. ஆ பார்க்கவே வந்து ரொம்ப ரம்மியமா, ரொம்ப அழகா இருந்ததுங்க. இந்த மலையில வந்துட்டு அங்கங்க இல்ல, நெறைய இடத்துலயே வந்துட்டு தண்ணி வந்து கிராஸ் ஆயி போயிட்டு இருந்துச்சு. எங்க கூட இன்னும் நெறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.